ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் போய்ட்ருக்கோம். கள்ளக்குறிச்சியில் சின்ன சேலம்ன்ற ஒரு ஊருக்கு போய்ட்ருக்கோம். அங்கே ஒரு பிளான்ட் ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க் பண்ணுறது தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 8, மணி 12 ஆகிடுச்சு. அதனால் டே 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால இந்த விலாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய்ட்டுருந்தோம், நைட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். அண்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரம் சைடு தான் நம்ம க்ராஸ் பண்ணி போனோம். அப்போ வந்து அந்த ரீசெண்ட் டேஸில் அந்த ரெய்னி டைமில் இதுவாச்சு இல்லை, அந்த டைம் தான் நாங்கள் போனோம். அப்போ அந்த பாலம் வாட்டர் வந்து திறந்து விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரூட்லாம் திருப்பி விட்டாங்க. ஸோ செம்ம டிராஃபிக்கு, அப்படியே ஒன் வேலே பஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக ஒரு வேளை அங்கே போய்ட்டு மார்னிங் ரீச் ஆகிட்டு இந்த காலேஜில் ஒர்க் பார்த்திங்கன்னா வித்யா இன்ஜினியரிங் காலேஜுன்ற இந்த காலேஜில் தான் ஒர்க் இருந்துச்சு. இந்த காலேஜ் போயிட்டு நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டோம். ஓகே, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகினோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு காலையில் எழுந்த உடனே சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. டயட் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல். ஸோ மார்னிங் ஏஞ்சி ஒரு 3 இட்லி, அப்புறம் அங்கே கள்ளக்குறிச்சியில் ஃபேமஸ் இந்த பணியாரம்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பாருங்கள், பணியாரம் சும்மா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பிளெயின் ஒரு ஏதோ மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. அதை ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பண்ணியிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி காலேஜில் ஒர்க்லாம் ஆப்போசிட்டில் இருக்க ஹாஸ்டலில் தான் ஒர்க் இன்றைக்கி. அதனால் அங்கே ஹாஸ்டல் போயிட்டு அங்கே ஒர்க் கண்டினியூ பண்ணோம். அண்ட் அந்த இடத்துல வியூஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ், நான் காட்டுறேன். அண்ட் நான் லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு அகைன் வந்திருந்தேன். ஸோ அப்போது நான் எடுத்த அந்த ஃபுட்டேஜஸுமே போகிறேன். காலேஜ் பாருங்கள், காலேஜுமே சூப்பராக இருந்துச்சு, அழகாக அந்த செடி. கைஸ் ஒர்க் வந்தாச்சு. ஸோ அங்கே வியூஸ் மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மலை சுற்றி. பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது கைஸ். மழைன்றதுனால அந்த சைடு அப்படியே அந்த மவுண்டெயின்ஸ் ஃபுல்லாகவே அந்த க்ளவுட் ஃபுல்லாக மறைச்சி பாதி அந்த க்ளவுடுக்கு மேலே மவுண்டெயின் தெரியுது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. நான் அங்கேருந்து பார்க்குறப்போ நீங்கள் அந்த சைடு இருந்தீங்கன்னா பாருங்கள், அண்ட் கிளைமேட் அல்டிமேட் கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. திடீர்னு நல்லா இருந்துச்சு, பட்டுன்னு சரியான வெயில். என்னடா இது கிளைமேட்டுன்ற மாதிரி அவ்வளோ வெயில் அடிச்சது பட்டுன்னு. முடிச்சுட்டு நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஒர்க் போகணும்ல, ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒர்க் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, சோயா சங்க்ஸ் அதெல்லாம் போட்டு பிரிஞ்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கைஸ். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு கலர் பவுடருமே ஆட் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் சைடுன்றதுனால எந்த ஒரு கலரு டேஸ்ட் ஃபுட் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இந்த ஃபுட் செஞ்சுருந்தாங்க. வில்லேஜ் சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் கண்டினியூ பண்ண கொஞ்ச நேரத்தில் சரியான மழை, பட்டுன்னு வெயிலடி, சரியான மழை, க்ளவுட் மூவிங்கில் இருக்கிறதுனால இவ்வளோ மழை, சரியான மழை. ஒரு ½ வச்சு விளாசம் விளாசிடுச்சு. ஸோ மழை விட்ட உடனே தான் நம்ம காலேஜுக்கு வந்துமே திரும்ப ரிட்டனு. ஸோ இப்போ சென்னை கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் கிளம்புவோம். ஏன்னா இன்பிட்வீனில் நம்ம கிளம்பணும் அப்படின்னா நம்ம மிட் நைட்டில் போய் சேருவோம். மிட் நைட்டில் போய் சேர்ந்துட்டா அங்கே ரிட்டன் ஊருக்குள்ளே போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்காது. 1 o'clock மேலே தான் கிடைக்கும். அப்புறம் அதனால் நம்ம கொஞ்சம் டிலேவாக தான் கிளம்புவோம், ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் கிளம்புவோம். நான் கிளம்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக எப்படியோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே சென்னை பஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டேம் ஓப்பன் பண்ணதுனால பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சாப்பிட்டு போயிட்டு 2 பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு அங்கேருந்து பஸ்ஸு கிடச்சிருச்சு. அதனால் பஸ்ஸு கிடச்சோடனே பஸ்ஸில் ஏறிட்டோம். நைட்டு 9 o'clock ஏறி மார்னிங் 6:30 தான் நான் கள்ளக்குறிச்சின்னு சொன்னதே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் நம்ம வீடியோஸ் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.